Hello friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரே லைனுக்கு இந்த லைன் பூரா வந்து பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சைட் ஸ்டிச் போட்டிங்கன்னாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். லைனில் கரெக்டாக வர மாதிரிக்கு பார்த்து போடுங்க. அது மாதிரி பீட்ஸ் வந்து நெருக்கம் இல்லாத மாதிரிக்கு பார்த்து போடணும். நெருக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம ரிங்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக வராது. அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைனை வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து டியூப் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடை ஒட்டியும் நீடில் எடுக்கணும். வி ஷேப்பில் வர்ற மாதிரி போடுங்க. நம்ம டியூப் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம போடுறீங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து கீழே விழாது. இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நேராகவும் நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். அப்புறம் சில்க் த்ரெட் வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரே ஒரு சுற்றிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே இறக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இதில் வந்து வளைவு போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால வளைவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் சுகர் பீட் போட்டுக்கலாம். இதில் நம்ம சுகர் பீட் எடுத்துக்கலாம். இந்த மேண்டிக் பீடை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் போடுறது வந்து எப்போவுமே ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக போடணும்.
நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இது ஒரு 3 இன்ச்சு தள்ளி இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கே இதில் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டியூப் பீட் போட்டுக்கலாம். திரும்ப இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு நம்ம இந்த சைட்லையும் போட்டுக்கலாம். மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக மேலேயும் போட்டுக்கலாம். டியூப் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்ப தான் உங்களுக்கு வளைவு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம்னா வளைவு கரெக்டாக வராது. அதனால் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 பீட்ஸ்க்கும் இடையில வந்து நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இன்னொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீடு. இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரிக்கு அங்கங்கே போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.